ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இயேசு கிறிஸ்துவுடைய தாயும் சகோதரனும் அவரை காண வந்திருந்து செய்தி அனுப்பின போது, உம்முடைய தாயும் சகோதரனும் உம்மை அழைக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்ட போது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்றார். தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதுமே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிதாவாகிய தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய பாவங்களற நாம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கீழ்ப்படிந்து ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அதற்காகவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று இயேசு சொல்லி, என்னுடைய உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்றார். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்ற வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்பவர்கள் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள், பிழைத்திருப்பார்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இந்த உலக மக்களுடைய ரட்சிப்பின் மிகப்பெரிய தேவனுடைய திட்டத்தில் நம் ஒவ்வொருவருடைய பங்கான தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டியவர்கள். தேவன் நமக்கு சொன்ன காரியங்களை செய்யாமல் நம்முடைய விருப்பத்தின்படி நாம செய்கிற காரியங்கள் அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. தேவன் சொல்லாத காரியங்களை நாம் செய்தால் நம்முடைய கிரியைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அவைகள் அக்கிரம கிரியைகளாகவே கருதப்படும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவர்கள். ஒருவேளை தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள் நமக்கு அந்த வேளையிலே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது போல காணப்படலாம். ஆனால் முடிவிலே அது நமக்கு ஏற்றதாக நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தேவனுடைய திட்டம் நிறைவேற நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்போம், செவிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே உம்முடைய போஜனம் என்று நீர் சொன்னது போல நாங்களும் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதே எங்களுடைய போஜனமாக வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீர் உதவி செய்ய விரும்புகிறவர்களுக்கு உதவவும் வழிநடத்தவும் ஆறுதலாக இருக்கவும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.